அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, தீய கர்ம வினைகள் குறைய வேண்டுமா? கர்ம வினை என்பது உங்களது முன்னேற்றத்தை தடுக்கும், விரய செலவை உண்டாக்கும், குடும்பத்தில் பிரிவை ஏற்படுத்தும். அப்பேற்பட்ட தீய கர்மாவை அழிக்க ஒரு அற்புதமான ஆன்மீக சூட்சும தானம் என்ன தெரியுமா? வருகின்ற மகா சிவராத்திரி அன்னைக்கு 15/2/2026 மாசி மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு 3 தேங்காய்கள் வாங்கி, அதுவும் பேரம் பேசாமல் வாங்கி அதை தானமாக தர வேண்டும். தந்துவிட்டு சிவன் ஆலய தரிசனத்தை பார்த்துவிட்டு அந்த ஆலயத்திலேயே ஒரு 10 நிமிடம் அமர்ந்து இருந்துட்டு அதன் பிறகு நீங்கள் அடுத்த கட்ட பணிக்கு கிளம்பணும். இந்த அற்புதமான தேங்காய் தானம் உங்களது தீய கர்மாவை குறைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்கள், நல்லது நடக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கு இந்த செய்தியை பகிர்ந்துக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அன்பு சொந்தங்களே, மகா சிவராத்திரிங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு நாள். அன்று நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு குருவுடன் இணைந்து சிவ தரிசனம் காண வேண்டுமா? சிவ தியானம் எப்படி செய்யணும்னு கத்துக்கணுமா? அன்று மானசீக சிவ தீட்சை வாங்கணுமா? உங்கள் குடும்பத்திற்கு 4 விதமான நன்மைகளை செய்யக்கூடிய 4 சிவ ருத்ர மந்திரங்களை உபதேசம் பெற வேண்டுமா? இன்றே சேருங்கள் எங்களது மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு. டிஸ்பிளேயில் எங்களது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த மகா சிவராத்திரி குழுவினுடைய பதிவு கட்டண விவரங்கள் தருகின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்த குழுவை நடத்துறது வழக்கம். இந்த ஆண்டு குழுவுக்கு பதிவு நடந்துட்டு இருக்கு. மகா வில்வவேர் கண்டகி சிவசாலிகிராம் பிரசாதமாக தரப்போறேன். சிவராத்திரி குழுவில் சேர்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.